மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட இந்த ஜெப ஐக்கியின் கூடுகையின் சார்பாக கூடி வருகிற இந்த கூட்டத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. குறிப்பாக காரைக்குடி திருச்சபையாருக்கும் ஊழியர் மூப்பர்களுக்கும் இந்த வாய்ப்பிற்காக என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்ப திருச்சபைகள், அதாவது ஆதி திருச்சபைகள் அல்லது முதலாவது நூற்றாண்டில் இருந்த திருச்சபைகள் எப்படி இருந்தன என்பதையும், அதன் அடிப்படையில் இன்றைக்கு நமது சபைகள் இருக்கின்றனவா என்பதையும் நாம் சற்று சிந்திக்கப் போகின்றோம். இந்த நாட்களில் பெரும்பான்மையான இடங்களில் ஆரம்ப நாட்களுடைய திருச்சபையினுடைய வெற்றிக்கான காரணங்கள், இன்றைய சபையினுடைய தோல்விகள் என்ன என்பதை ஒரு 2-3 இடங்களில் நான் பிரசங்கித்து வந்தேன். சரி, இதனுடைய தொடர்ச்சியாக ஆரம்ப நாட்களில் இருந்த அல்லது முதலாவது நூற்றாண்டில் இருந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக அந்த சபையை நான் பார்க்கும்போது அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக, நம்மை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த முதலாவது நூற்றாண்டில் இருந்த திருச்சபையோடு இன்றைக்கு நம் திருச்சபையை பொருத்தி பார்க்கும்போது ஒரு % கூட அவங்கள மாதிரி நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சபைகளுடைய உதாரணங்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம், பார்த்துட்டோம் அப்படின்னா நமது சபைகளையும் அப்படி மாற்றுவதற்கு நாமும் காரணமாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். நமது சபையும் கூட ஆண்டவருக்கு பிரியமாக வெற்றியின் பாதையில் போகும். சரி, இந்த சபை அப்படின்ற வார்த்தை எக்லேசியா அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எக்லேசியா அப்படின்னா கால்ட் அவுட் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஒரு கூட்டத்தை தேவன் அவருக்கென்று பிரித்தெடுக்கிறார். ஸோ அந்த விதத்தில் நீங்களும் நானும் அவருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதுதான் சபை என்று அழைக்கப்படுகிறது. எப்போதுமே சபை என்று சொல்லும்போது ஒரு கட்டிடத்தை அது குறிப்பதில்லை. சபை என்று அழைக்கும்போது நீங்களும் நானுமே அந்த சபையாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 இப்படியாய் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய இரத்தத்தினாலே, தேவன் தன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததினாலே தன் இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அந்த மீட்டுக்கொள்ளப்பட்ட கூடுகை, மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் கூடக்கூடிய ஒரு இடம்தான் சபை என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லப்படுகிறது, குறியாக்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படின்னா பிலாங்கிங் டு த லார்ட் அப்படின்னு அர்த்தம். சபை என்பது கர்த்தருக்குரியது. கொலோசியரில் பாருங்க, சபைக்கு தலை யார்? அது கிறிஸ்து. சரி, ஸோ இந்த ஒரு உதாரணங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இப்போ சபை அப்படின்னு சொல்லும்போது 2 விதத்தில் அழைக்கப்படுகிறது. ஒன்று உள்ளூர் சபை, லோக்கல் சர்ச். இன்னொன்று யூனிவர்சல் சர்ச், உலகளாவிய சபை. இப்போ உள்ளூர் சபை என்பது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர் எங்கே தேவ பிள்ளைகளோடு கூடுகிறார்களோ அதற்கு பேர் உள்ளூர் சபை. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு உள்ளூர் சபை இருக்கு. பொதுவாக நம்ம யாராவது பார்க்கும்போது கேட்பாங்க, பிரதர் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த சபை? அப்போ எந்த ஒரு உள்ளூர் இடத்தில் ரட்சிக்கப்பட்டு ஒரு உள்ளூர் சபையில் நான் கூடுகிறேனோ அது என்னுடைய உள்ளூர் சபையாக இருக்குது. இப்போ எனக்கு பரமக்குடி சபை உள்ளூர் சபை. இப்போ இங்கே காரைக்குடியில் இருக்கீங்க, காரைக்குடி வட்டாரத்தில் சுற்றி உள்ளவங்க இங்கே ஐக்கியப்படுறீங்க அப்படின்னா காரைக்குடி சபை ஒரு உள்ளூர் சபை. அப்புறம் தேவகோட்டை என்பது ஒரு உள்ளூர் சபை, மானாமதுரை என்பது ஒரு உள்ளூர் சபை. ஸோ அப்போ சபையை பொறுத்தவரையில்
உள்ளூர் சபை என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சபைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒரு சபை இருக்கு, அது என்ன அப்படின்னா உலகளாவிய சபை, யூனிவர்சல் சர்ச். இந்த சபையில் யார் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே, அல்லது இப்படி சொல்லலாம், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த சபையில் இருப்பாங்க. அவங்க ஒருவேளை காரைக்குடியில் உள்ளவங்களாக இருக்கலாம், மதுரையில் உள்ளவங்களாக இருக்கலாம், பரமக்குடியில் உள்ளவங்களாக இருக்கலாம், அப்புறம் முதுகுளத்தூர் உள்ளவங்களாக இருக்கலாம், சத்திரக்குடியில் உள்ளவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை யார் ஒருவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் யாவரும் அந்த உலகளாவிய சபையில் இருக்கிறார். சரி, இப்போ இந்த உள்ளூர் சபைகளை குறித்ததான 5 சபைகளை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். முதலாவது சபை, சரி நான் செய்தியினுடைய தலைப்பை நான் சொல்லிடுறேன், மறுபடியும் ஒரு தடவை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன செய்தியினுடைய தலைப்பு? ஆதி திருச்சபையின், ஓகே பார்த்தீங்களா? அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஆதி திருச்சபையினுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, சரியா? ரைட். அதற்கு உதாரணமாக 5 சபைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் சபை எருசலேம் திருச்சபை, சரியா? முதல் சபை எருசலேம் திருச்சபை. இந்த எருசலேம் திருச்சபை எவ்வாறு அறியப்பட்டது? அது ஊக்கமாக ஜெபிக்கிற சபை என்று அறியப்பட்டது. இதுதான் முதல் சபை. இதற்கான பதில் இது. முதல் உள்ளூர் சபை எருசலேம் சபை, எருசலேம் திருச்சபை. இந்த எருசலேம் சபை எவ்வாறு அறியப்பட்டது? ஜெபத்தினால் அறியப்பட்டது, அல்லது ஊக்கமாக ஜெபிக்கிற சபை என்று அழைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அதற்கான பதில் உண்டு. வாசிங்க, அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபித்தார்களாம்? They prayed fervently. அவர்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இந்த எருசலேம் திருச்சபை முதலாக பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு 50வது நாளில் உருவாக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். எருசலேமில் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தது. இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஜெபத்தின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா இந்த புத்தகத்தில் நிறைய ஜெபங்களை நான் வாசிக்கிறோம். உதாரணமாக 2ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரம், 3, 4 இந்த அதிகாரங்களில் எல்லாம் ஜெபத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. ஜெபத்தை குறித்த சில வசனங்கள் நான் சொல்றேன் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்க. அங்கேயும் 4 காரியங்கள். 1 அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஜெப வேலையாகிய, அப்ப அங்கேயும் ஜெபத்தை குறித்து இருக்கு. 4ஆம் அதிகாரம் வாங்க. 4ஆம் அதிகாரம் 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் என்ன செய்ததாம்? சோ இப்படி ஏகப்பட்ட இடங்களில் ஜெபத்தை பற்றி இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லப்படுது. சரி, இப்போ 1லிருந்து 12 அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம் திருச்சபையில் நடந்த பல நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு பல உபத்திரவங்கள் இருந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, சிதறடிக்கப்பட்டாங்க, தேவனுடைய வசனத்தை சுவிசேஷமாக அவங்க பிரசங்கித்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர்களை மிகவும் அதிகமாக உயர்த்தி பேசக்கூடிய ஒரு காரியம் எது அப்படின்னா ஜெபம் தான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 என்ன வாசிக்கிறோம்? அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவர் பட்டயத்தினால் கொலை செய்தார். இது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் என்ன செய்கிறார்? பிடிக்க தொடர். இப்ப யோசிங்க, அந்த எருசலேம் திருச்சபையில நல்ல ஆரம்ப கால தலைவர்களாக இந்த யாக்கோபு, பேதுரு இருந்தாங்க. இப்ப 2 பேருமே இல்லை. ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? அவர் பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டார்.
இன்னொரு தலைவர் இருந்தவர், அவரையும் பிடிச்சி எங்கே போட்டாங்க? சிறையில் போட்டாங்க. அப்போ விசுவாசிகளுடைய ஒரு நிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. உண்மையிலே அவங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஊழியர்களாக இருந்தாங்க, தலைவர்களாக இருந்தாங்க, எங்களை வழி நடத்தினாங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ எங்களை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. they were discouraged. அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க, சோர்வடைந்தாங்க. சரி, இப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க அப்படியே விட்டுட்டு போனாங்களா? இல்லை. விட்டுட்டு போனாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ நம்ம 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. அப்ப பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறார். சபையார் அவர்களுக்குள் பல சோர்வுகள் இருந்தது, அவர்களுக்குள் பல சோர்வான காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன? நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். சபையார் யாவரும் அவருக்காக என்ன செய்தார்கள்? ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டாரா? நிச்சயமா கேட்டார். அதுக்கு அடுத்த பகுதியில் 8லிருந்து 10 வசனங்களில் பேதுரு சிறையிலிருந்து என்ன செய்யப்படுகிறார்? வெளியே கொண்டு வரப்படுகிறார். அப்ப எருசலேம் திருச்சபை ஊக்கமாக ஜெபிக்கிற திருச்சபை. நேற்று கூட ஒரு நோட்டீஸ் நான் கேள்விப்பட்டேன். பரமக்குடியில் தொடர்ச்சி 50 மணி நேரம் ஜெபம். அது எப்பயோ ஒரு தடவை அவங்க நினைக்கும் போது. ஆனால் இந்த சபையார் பாருங்க, அவர்கள் ஜெபத்தை ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம யார்கிட்ட போவோம்? சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட போவோம். சொல்ல பயப்படுறீங்க. ஆனால் எப்போ போவோம்? கடைசியில். ஆரம்பத்தில் அவர்கிட்ட போகிறதில்ல. நம்மளால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவரே உங்கள் பொறுப்பு, இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க. சார், இந்த சபை தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தது. சரி, ஏன் இந்த சபை ஜெபித்தது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார்கள். சரியா? ரைட். முதலாவது, ஏன் நாம் ஜெபிக்கணும்? ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிங்க பாப்போம். யாக்கோபு 4:8 படிங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 12:45 ஆயிடுச்சு, சீக்கிரம் படிங்க. Yes, you draw near to God, then he also will draw near to you. நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? உங்களிடத்தில் சேருவார். அப்ப நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்தின் மூலமாக தேவனோடு உள்ள உறவை ஆழப்படுத்த முடியும். We can deepen our fellowship with God. நாம் ஜெபிக்க அவரோடு கூட உள்ள உறவை நாம் ஆழப்படுத்த முடியும். அதை இந்த எருசலேம் சபையார் அறிந்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது உண்மைதான், அவருடைய வாழ்க்கையில் மன சோர்வுகள் இருந்தது உண்மைதான். இருப்பினும் அவர்கள் தேவனோடு உள்ள உறவை அவர்கள் ஆழப்படுத்தினார்கள். எப்படி? ஜெபத்தின் மூலமாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படி ஜெபத்தின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். சரியா? 1 பேதுரு 5:7 இருக்கு, வாசிங்க பாப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் யார்கிட்ட வச்சிருங்க? எப்படி? ஜெபத்தின் மூலமா. அப்ப நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஜெபத்தின் மூலமாக பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அங்க என்ன பிரச்சனை? பேதுரு சிறையில் காக்கப்பட்டிருந்தார். எப்படி ஆயிலும் அவர் வெளியே வர வேண்டும், ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். ஜெபித்தார்கள், அவர்கள் பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பிரச்சனைகளை மேற்கொள்ள ஒரே வழி ஜெபம் தான். அப்ப இந்த சபை, இந்த எருசலேம் திருச்சபை ஊக்கமாக ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு உதாரணமான ஒரு எடுத்துக்காட்டான சபையாக இருக்கு. மூன்றாவது, நாம் ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். we can help others. அதை இந்த பகுதியில் பார்க்கிறோம். என்ன? பேதுரு சிறையில் இருக்கிறார், ஆனால் இவர்களோ சபையார்களோ ஓரிடத்தில் இணைந்து அவருக்காக என்ன செய்கிறார்கள்? உதவினார்கள், ஜெபித்தார்கள். அப்ப எப்படி உதவலாம்? ஜெபத்தின் மூலமாக உதவி செய்யலாம். அவர் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கலாம், நமக்கு தெரியாத ஒரு நபராக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு இடத்தில் இருக்கலாம். ஆக அவர்கள் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் ஜெபிக்கும் போது அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். இன்னைக்கு நம்ம நிறைய ஜெப குறிப்பு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணமாக சிவகங்கையிலேருந்து நம்ம சொல்லும்போது ஒரு சகோதரி இப்படி ஜெபிக்கும்படி கேட்டாங்க.
நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். ஒருவேளை நாம் பண உதவி கொடுக்காமல் இருக்கலாம், அல்லது பொருளுதவி கொடுத்து நாம் உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபத்தின் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அதை இந்த சபையார் அறிந்திருந்தார்கள். அடுத்து ஜெபத்தின் மூலம் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா, அவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு தேவ வசனத்தை என்ன சொன்னார்கள்? தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாய் சொன்னார்கள். அப்ப தேவனிடம் அவர்கள் ஜெபித்ததன் மூலமாக தேவ பலனை பெற்றுக்கொண்டார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் ஜெபிக்கும் போது தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்ப முதல் திருச்சபை ஊக்கமாக ஜெபிக்கிற திருச்சபை. எப்படி? அவர்கள் அந்த ஜெபித்ததன் மூலமாக அற்புதத்தை கண்டார்கள், தேவனோடு உள்ள உறவை ஆழப்படுத்தினார்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள், அவர்கள் மற்றவருக்கு ஜெபத்தின் மூலமாக உதவி செய்தார்கள், ஜெபத்தின் மூலமாக பலனை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய திருச்சபை, நான் சார்ந்த திருச்சபை எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? நாம் இந்த எருசலேம் திருச்சபையாரை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் நாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு என் சபை, நம் சபை ஊக்கமாய் ஜெபிக்கிற சபையாக மாற வேண்டும். இரண்டாவது ஒரு சபைக்குள்ளாக போகலாம். இந்த இரண்டாவது திருச்சபை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் உள்ளது. எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10, 11 போன்ற வசனங்களை வாசிங்க. கரெக்ட் தான், வாசிங்க. ஓகே, இங்கே ஒரு பட்டணத்தை குறித்து நான் படிக்கிறோம், பெராயா. இந்த பெராயா பட்டணத்திலும் கூட சபை இருந்தது. அப்ப நம்ம இப்படி சொல்லலாம், பெராயா சபை. சரியா? பெராயா பட்டணத்தில் இருந்த திருச்சபை. இப்ப நம்ம படிக்கிற இந்த சபைகள் எல்லாம் ஆங்காங்கே இருந்த உள்ளூர் சபைகள், நம்மை போன்றதான சபைகள். ஒரு சபை எருசலேமில் இருந்தது, இன்னும் ஒரு சபை இங்கே பெராயாவில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் உள்ளூர் சபைகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப முதல் உள்ளூர் சபையில எருசலேமில் இருந்த திருச்சபை அவர்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற சபையாக இருந்தது. இரண்டாவது திருச்சபை பெராயா திருச்சபை, பெராயா சபை. இவங்க என்ன செஞ்சாங்க? வசனம் 11 படிங்க. இந்த பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்தார்கள்? போதுமான தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்ப நீங்களே அதற்கான பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பெராயா திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த திருச்சபை. They searched the scripture deeply. ஆராய்ந்து பார்த்தார்கள். பாருங்க, வேத புத்தகத்தை வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற, ஆராய்ந்து பார்ப்பது என்பது வேறு. இப்ப நான் இங்க இருந்து பேசுறேன், இவர் பேசுறது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கிறது, ஆராயிறது. சாதாரணமாக நாம் வேத புத்தகங்களை வாசிக்கிறோம், வேத பகுதியை வாசிக்கிறோம், வாசிப்பது நல்லதுதான். ஆனால் அந்த வாசிக்கக்கூடிய வாசித்த பகுதியை எது சரியானது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யார் வேணாலும் வாசித்திடலாம், ஆனால் ஆராய்ந்து பார்ப்பது என்பது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த திருச்சபையார் என்ன செய்தார்கள்? காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தார். அப்ப என்ன காரியங்கள் ஆராய்ந்து பார்த்திருப்பாங்க? நம்பர் 1, பவுலும் சீலாவும் சொன்னதை உண்மையிலே இது உண்மைதானா அப்படின்னு யோசித்து பார்த்திருப்பாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 17:1 என்ன? அவர்கள் அம்பிபோலி அப்பலோனியா பட்டணத்தை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தாங்க. அங்கே அவர்களுக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. அங்கே 3 ஓய்வு நாட்கள் தங்கி தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? இயேசுவே தேவகுமாரன், அவர் உங்களுக்காக மரித்தார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்காக பாடுபட்டார்னு போதிக்கிறார். அப்ப இவங்க சர்ச் பண்றாங்க, உண்மையிலேயே பவுலும் சீலாவும் சொன்னது சரிதானா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள்.
இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய திருச்சபை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் சரியான உபதேசம் போதிக்கிறோமா, போதிக்கப்படுகிறதா, அல்லது தவறான உபதேசத்தில் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோமா என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியம். They understood the useful God's word. பவுலும் சீலாவும் என்ன பேசினார்களோ, என்ன பிரசங்கித்தார்களோ, அதை தேவ வார்த்தையை புரிந்து கொண்டு அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார். யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்கள் கூட அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்படி தெரிவித்த பொழுதிலும் இந்த பெராயா திருச்சபையார் தேவ வார்த்தையை கற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தார்கள்? எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், இட் இஸ் பவர்ஃபுல், லிவிங் அண்ட் ஆக்டிவ். தேவ வார்த்தை எப்படிப்பட்டதாம்? அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது ஒருவரை உயிரடைய செய்யும். சங்கீதம் 119 நிறைய விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் எடுத்துக்கங்க. சங்கீதம் 119 தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் அது என்ன செய்யும் பாருங்க. எபிரேயர் 4:12 வாசித்தோம், வேத வார்த்தையானது அது வல்லமையும் ஜீவனும் கருக்குள்ளதாயும் அது யாரையும் ஊடுருவக்கூடிய பட்டயமாயும் குத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. ஸோ இட் இஸ் பவர்ஃபுல், லிவிங் அண்ட் ஆக்டிவ். சங்கீதம் 119:9 இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுமா? இட் கிளென்சஸ், ஒரு மனிதனை சுத்தம் செய்கிறது, சுத்திகரிக்கிறது. வசனம் 25 பாருங்க, இட் குயிக்கன்ஸ், தேவனுடைய வார்த்தை ஒருவரை உயிரடைய செய்கிறது, உயிர்ப்பிக்கிறது. வசனம் 28 பாருங்க, இட் ஸ்ட்ரெங்தன்ஸ், ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. வசனம் 38, இட் கன்ஃபர்ம்ஸ், இட் எஸ்டாப்லிஷஸ், உறுதிப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. 50வது வசனத்தில் இட் கம்ஃபோர்ட்ஸ், இது ஆறுதல் செய்யும், தேவனுடைய வார்த்தை ஆறுதல் செய்கிறது. வசனம் 98-99 இட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ், இது அறிவுரை செய்கிறது, இது நம்மை உறுதியடைய செய்கிறது. 114 116 நம்மை தாங்குகிறது, ஆதரிக்கிறது. 165 சமாதானத்தை கொண்டு வருகிறது. 170 நம்மை விடுவிக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை இந்த பெராயா பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நமது திருச்சபை சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சிறிது சிறிதாக உலகம் நம் சபைக்குள் வந்து விட்டது. நம்முடைய சபை உலகத்தோடு ஒன்றி போகக்கூடிய சபைகளாக சில இடங்களில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசோதிப்பது மிக அவசியம். நான் சார்ந்திருக்கிற என் திருச்சபை, நான் சார்ந்திருக்கிற நம் திருச்சபை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திருச்சபையாக இருக்கிறதா? வேத வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சபையாக இருக்கிறதா என்பதை நீங்களும் நானும் பரிசோதிப்பது அவசியம். மூன்றாவது ஒரு சபைக்கு போலாம். 1 தெசலோனிக்கேயர் வாங்க. ஸோ அந்த தெசலோனிக்கேயர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன சபை அப்படின்னு. தெசலோனிக்கே திருச்சபையை பார்ப்போம். முதல் திருச்சபை நாம் எருசலேம் திருச்சபையை பார்த்தோம். எருசலேம் திருச்சபை ஊக்கமாய் ஜெபிக்கிற சபை. இரண்டாவது திருச்சபை பெராயா திருச்சபை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த திருச்சபை. மூன்றாவது திருச்சபை தெசலோனிக்கே சபை. இந்த சபைக்கு நான் இப்படியா நான் பேர் வச்சிருக்கிறேன். வசனம் 7 பாருங்க, 7வது வசனம் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:7. எஸ், முன்மாதிரியான ஜீவியமுடைய சபை தெசலோனிக்கே சபை, முன்மாதிரியான ஜீவியமுடைய சபை. மற்ற எல்லாருக்கும் முன்பாக நல்ல உதாரணமாய் வாழ்ந்த சபை. அது மட்டுமல்ல, இந்த சபைக்கு ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் உண்டு. பல உதாரணங்கள் இவர்களுக்கு இருக்கிறது. இதை விட இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்த சபை. இந்த தெசலோனிக்கேயர்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? யாரா சொல்ல முடியுமா? 5 இருக்கு. 5. எத்தனை வசனங்கள் இருக்கு? யாரா சொல்ல முடியுமா? பிரதர், அதிகாரம் சொல்றதே பெருசு, வசனம் சொல்ல முடியுமா?
89 வசனங்கள் இருக்கு. சரியா? ஒவ்வொரு அதிகாரத்திலும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பத்தி சொல்லுது. 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க, கடைசி லைன், இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுதா, அவருடைய வருகையை பத்தி சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க, எஸ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அப்ப அங்கேயும் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க, பாருங்க, இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, அங்கேயும் அவருடைய வருகை சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் வசனம் 17 பாருங்க. இந்த 4ஆம் அதிகாரம் 13 இருந்தே கிறிஸ்துவின் வருகையை குறித்து சொல்லக்கூடிய பகுதி. 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 5ஆம் அதிகாரம் வசனம் 23 இருக்கு. ரைட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்ப இந்த சபை எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியான ஜீவியமுடைய சபை. சரி, எதுல அவங்க முன்மாதிரியா இருந்தாங்கன்னா, நம்பர் 1 அவருடைய வருகைக்காக. சரி, அதை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2வது வசனம் படிங்க, 1 தெசலோனிக்கேயர் 1:2 படிங்க. எல்லாம் நல்லா கவனிங்க ப்ளீஸ். உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறும். இந்த சபை ஏன் முன்மாதிரியான ஜீவியமுடைய சபை? ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தில் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் அன்பிலே காணப்பட்டிருந்தார்கள். அன்பை அவர்கள் செய்தார்கள். அன்பை வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். பொதுவாக பைபிள் இந்த வார்த்தை சொல்லும் போது, பவுல் நிருபத்தில் எழுதும் போது 3 வார்த்தையை பயன்படுத்துவார். 1 விசுவாசம், 2வது அன்பு, 3வது நம்பிக்கை. நீங்க கொரிந்தியர் நிருபத்தில் அந்த முடிவு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்கு. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இவைகளில் எது பெரியதுதான்? அப்ப அது மட்டும்தான் பெருசுன்னு சொல்ல வரல, அந்த புத்தகத்தின் அடிப்படையில் அதை சொல்றார். சரியா? இந்த 3 வார்த்தைகளை சொல்லுவார். ஆனா இந்த திருச்சபையார் பாருங்க, இந்த 3 வார்த்தையையும் நடைமுறையில செஞ்சவங்க. 2வது வசனத்தை கவனிங்க. விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தை மட்டும் சொல்லல, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சாங்க? கிரியைகளில் காண்பித்தார்கள். உண்மையிலே காண்பிச்சாங்களா? வசனம் 9 பாருங்க, அதற்கான பதில் வாசிங்க. எஸ், நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு என்ன செய்தீர்கள்? மனம் திரும்பினீர்கள். அப்ப அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசத்தின் கிரியையும் இருந்தது. அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்பதற்கான அந்த சான்று என்ன, அடையாளம் என்ன, அந்த விசுவாசத்தினுடைய கிரியை என்ன? அவர்கள் வணங்கி வந்த விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பிட்டார். நம்ம எல்லோருக்குமே விசுவாசம் இருக்கிறது, உண்மையா எல்லோருக்குமே இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசம் எப்படி செயல்பட வேண்டுமா? கிரியைகளில் செயல்பட வேண்டும், கிரியைகளில் காண்பிக்கப்பட வேண்டும். யாக்கோபு ரொம்ப அருமையா சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் எப்படியா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, யாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு நற்காரியங்களோ புண்ணியங்களோ அல்லது கிரியைகளோ அவசியம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் ரட்சிக்கப்படணும், நான் பரலோகம் போகணும், அதுக்கு நற்கிரியை அவசியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிரியைகளில் காண்பிக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்பதை எவ்வாறு மக்கள் தெரிவார்கள்? என்னுடைய கிரியைகளின் மூலமாக. அப்ப இந்த சபையார் விசுவாசத்தின் கிரியையை காண்பித்தார்கள். 2வது அன்பின் பிரயாசம், the labor of love. அதே 9வது வசனம் வாசிட்டோம். அவருடைய அன்பின் பிரயாசம் என்ன?
ஜீவன் உள்ள மெய்யான தேவனுக்கு என்ன செய்தார்களாம்? ஊழியம் செய்தார்கள். அதுதான் அவர்கள் தேவன் மீது காண்பித்த அன்பு. அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது, அதை மன திரும்புதலில் காண்பித்தார்கள். அதுதான் கிரியை. அவர்களுக்கு அன்பு இருந்தது, ஆனால் அந்த அன்பினுடைய பிரயாசம் என்ன? எப்படியாயிலும் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எப்படியாயிலும் ஏதாயிலும் ஒரு வழியில் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஊழியம் என்பது என்ன? ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியமாக இருக்கிறது. ஒருவேளை மற்றவர்களை கூட்டத்திற்கு அழைத்து வரக்கூடியதாக இருக்கலாம், அது ஒரு ஊழியம். ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கலாம், ஒருவேளை சபையை கூட்டி பாய்விரிக்கக்கூடியதாக இருக்கலாம், ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணக்கூடியதாக இருக்கலாம், தேவ வார்த்தையை சொல்லக்கூடியதாக இருக்கலாம், ஒரு உணவு பரிமாறக்கூடியதாக இருக்கலாம், ஒரு தண்ணீர் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். சோ தேவனுடைய நாமத்தில் எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் ஊழியம் என்று கருதப்படுகிறது. அப்ப இவர்கள் தாங்கள் தேவன் மீது வைத்த அன்பை எப்படியாயிலும் அவருக்கு ஊழியம் செய்யணும்னு நினைச்சாங்க. மூன்றாவது அதே வசனத்தில் பார்க்கிறோம், நம்பிக்கையின் பொறுமை. அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனா அந்த நம்பிக்கையில என்ன இருக்கு? பொறுமை இருக்கு. என்ன? வசனம் 10 இருக்கு ஆன்சர். அந்த கடைசி லைன் மட்டும் அங்கிள், நேரம் இல்லை. இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் என்ன செய்றீங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையின் பொறுமை அது. இன்றைக்கு நமக்கும் இதே நம்பிக்கை தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறோம் என்று தெரியாது, ஆனால் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நான் மரிச்சிட்டேன்னா நான் தேவனோடு கூட இருப்பேன். இல்ல தேவன் வந்தாருன்னா அவருடைய வருகையில என்னை அவர் அழைத்து செல்லுவார். ஏன்னா ஒருவர் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ ஜீவனுள்ள அழியாத நித்தியமான ஒரு நம்பிக்கை. சரி, அப்ப இந்த திருச்சபை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூன்றாவது திருச்சபை கொலோசே திருச்சபை, தெசலோனிக்கே திருச்சபை. இந்த திருச்சபை முன்மாதிரியான ஜீவியமுடைய சபை, ஆண்டவருடைய வருகைக்கான முன் உதாரணமாக இருந்தது. விசுவாசத்தின் கிரியைகளை காண்பித்தார்கள், அவர்கள் அன்பிலே பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் நம்பிக்கையிலே பொறுமையோடு இருந்தார். இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கிற நமது சபை முன்மாதிரியான ஜீவியமுடைய சபையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கிற சபை மற்ற சபைக்கு நல்ல உதாரணமா இருக்கு, நல்ல எடுத்துக்காட்டான சபையா இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நான்காவது ஒரு திருச்சபை, சீக்கிரம் முடிச்சிடலாம். கொலோசியருக்கு எழுதின திருச்சபை வாங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. எஸ், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம்? கேள்விப்படுகிறோம். வசனம் 8 பாருங்க. 8 எஸ். அப்ப வசனம் 3:8 இது கொலோசே திருச்சபை. இந்த கொலோசே திருச்சபை வசனம் 4 இருக்கு, 4:5 எப்பாப்ரா என்பவனால், எப்பாப்ரா வசனம் 7 பாருங்க. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பல சபைகளை ஸ்தாபித்தார் ஆண்டவருடைய உதவியோடு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலினால் இங்கே பார்க்கக்கூடிய இந்த சபைகள் 2 சபை பவுலினால் நிறுவப்படவில்லை. அதுல ஒரு திருச்சபை எதுனா ரோமாபுரி திருச்சபை. இந்த ரோமாபுரி திருச்சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு, அதாவது ரோமிலிருந்து வந்த மக்கள் கேட்டு அவர்களே அந்த சபையை ஆவியானவரின் உதவியோடு ஆரம்பித்தார். அது பவுலினால் நிறுவப்படவில்லை. இங்கே ஒரு சபை கொலோசே திருச்சபை, இதுவும் பவுலினால் நிறுவப்படவில்லை. ஆனால் இதை நிறுவியவர் யார்? எப்பாப்ரா என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர். இந்த 2 சபைகளை அவர் நிறுவாவிட்டாலும், கவனிங்க, இந்த 2 சபைகளை அவர் நிறுவாவிட்டாலும் அந்த சபைகளுக்கான உபதேசத்தை மிக அருமையாக சொல்லுகிறார். அந்த சபைக்கான உபதேசத்தை சொல்லுகிறார். இந்த கொலோசே திருச்சபை பலவித தவறான உபதேசங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. இவர்கள் பண்டிகைகள், பாரம்பரியங்கள், பலிகள்,
அதாவது அவர்கள் பின்பற்றி வந்த எல்லா காரியங்களையும் மீண்டும் செய்ய தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தில் பாதிக்கப்பட்டிருந்த இந்த சபையை அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும் போது இந்த சபையை பற்றி சொன்ன ஒரு சாட்சி என்ன? இது அன்பினால் அறியப்பட்ட சபை. கொலோசை திருச்சபை அன்பினால் அறியப்பட்ட சபை. அவர்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். பொதுவாக இந்த அன்பு அப்படின்னு சொல்லும்போது 7 கிரேக்க வார்த்தைகள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்றாங்க. 7 கிரேக்க வார்த்தை. ஆனா 4 வார்த்தைகள் சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு, நமக்கு தெரிந்த வார்த்தைகள். அது முதல் வார்த்தை அகாப்பே அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன? தேவ அன்புன்னு அர்த்தம், தெய்வீக அன்பு. இப்ப யோவான் 3:16 இருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ அந்த அன்பு பார்த்தீங்கன்னா கிவிங் லவ், டிவைன் லவ், தெய்வீக அன்பு, கொடுக்கக்கூடிய அன்பு. அது ஒரு வித அன்பு. ரெண்டாவது ஒரு அன்பு பார்த்தீங்கன்னா ஃபிலியோ. அப்படின்னா என்னன்னா சகோதர அன்புன்னு அர்த்தம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபை இருக்கு, பிலதெல்பியா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சகோதர சபை, சகோதர சிநேகம்னு அர்த்தம். சரி, அப்ப இது சகோதர சிநேகம், சகோதர அன்பு, சகோதர சகோதரிகளுக்கிடையே இருப்பது ஃபிலியோ. மூன்றாவது ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு பேர் என்ன அப்படின்னா ஏரோஸ் அப்படின்னு ஒரு பேர். ஏரோஸ் அப்படின்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு. சரியா? கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்களில் அது பார்க்கறது இல்லை. சரியா? நீங்க எபேசியர்ல ரொம்ப அருமையா சொல்றார், இதே கொலோசியர்ல கூட சொல்றார். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், வசனம் 18 பாருங்க. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. 19 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்க. அப்ப இங்கே இந்த கொலோசை திருச்சபையில் இருந்த இந்த மக்கள் அவர்கள் அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. இந்த வார்த்தையை நான் கண்டினியூ பண்றேன். முதல் வார்த்தை தெய்வீக அன்பு, இரண்டாவது சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு ஃபிலியோ, மூன்றாவது எரோஸ், கணவன் மனைவிக்குள்ள அன்பு. நான்காவது ஒரு அன்பு ஸ்டோர்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்பு. ஸ்டோர்கே அப்படின்னா என்ன? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அன்பு. இப்ப யோசிங்க, பவுல் சொல்றாரு உங்களுடைய அன்பை நான் கேள்விப்பட்டு. அப்ப எந்த அன்பை சொல்லியிருப்பாரு? ஒன்று தேவனுக்காக அவர்கள் காண்பித்த அன்பை சொல்லியிருப்பார். தேவனுக்காக காண்பித்த அன்பை இங்கே அவர் ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த அன்பை ஞாபகப்படுத்துகிறார். வசனம் 3 பாருங்க. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பு, மற்ற எல்லார் மேலுள்ள அன்பு, சகோதர சிநேகம், பிலியோ, இதைத்தான் சொல்றார். அப்ப இந்த கொலோசை திருச்சபை அன்பினால் அறியப்பட்ட திருச்சபை. போதுமானது, நான் சீக்கிரம் நான் முடிச்சிறேன். இன்னும் 2 சபை மட்டும் நான் சொல்லி முடிச்சிறேன். சரி, ஒன்று போதுமானது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வாங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 - 5 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், ஒருவேளை நீங்க குறிப்பிடுத்த நீங்க எழுதி கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 - 5 கொரிந்திய திருச்சபையை நம்ம பார்க்கிறோம். அதுல மக்கதோனியா நாட்டு சபைகள். இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் அப்படின்றது அகாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், தென் பகுதியில் இருக்கிறாங்க. இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள், இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் அகாயா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில், தென் பகுதியில் இருக்கக்கூடிய சபை. விசேஷமா பிலிப்பிய திருச்சபை, பிலிப்பியர், தெசலோனிக்கே சபை, அப்புறம் பெராயா, இந்த சபைகள் எல்லாம் மக்கதோனியா நாட்டு சபைகள்னு பேர். இப்ப இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் எதிலே அறியப்பட்டது அப்படின்னா 3 காரியங்கள். நல்லா கவனிங்க, முடிச்சிட. 1 உபத்திரவம். அந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா உபத்திரவம், கொடிய தரித்திரம், பரிபூரண சந்தோஷம். ஸோ இந்த 3 காரியங்களுக்கு மத்தியில் இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் வாழ்ந்தாலும் இவர்கள் எப்படி அறியப்பட்டார்கள் என்றால் ஊழியத்திற்கு உதாரத்துவமாக கொடுத்த சபை. அப்ப இந்த சபை
ஊழியத்திற்கு உதாரணமாக அல்லது உதாரணத்துவமாக கொடுத்து உதவிய சபை. இன்றைக்கு எத்தனை சபை ஊழியர்களை தாங்குகிறது? இன்றைக்கு எத்தனை சபையில் உள்ள விசுவாசிகள் நமது ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக நாம் உதாரணத்துவமாக கொடுக்கிறோம்? அதைத்தான் இங்கே நான் பார்க்கிறோம். அப்ப இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் ஊழியத்திற்கு உதாரணத்துவமாக கொடுத்த சபை. இன்னும் ஒரே ஒரு சபையை நாம் பார்க்கலாம். ரோமாபுரியாருக்கு எழுதின அந்த நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1 2வது வசனத்தை படிங்க. ரோமர் 1:2. ரைட். இது ரோமாபுரி திருச்சபை. வசனம் 8 பாருங்க. 8 படிங்க. ரைட். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே. அப்ப ரோமாபுரி திருச்சபை எப்படி அறியப்பட்டது? விசுவாசத்தால் அறியப்பட்டது. விசுவாசத்தால் நிறைந்த சபை. அவர்களுடைய விசுவாசத்தை மற்ற சபையார் உலகமெங்கும் அறிந்தது. இன்றைக்கு நமது சபையில் உள்ளவர்கள், இன்றைக்கு நமது சபையில் இருக்கக்கூடிய இந்த விசுவாச வாழ்வு மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோமா, தெரிகிறதா? அது முக்கியமான கேள்வி. சரி, அப்ப இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் 5-6 திருச்சபையை நான் பார்த்தோம். முதலாவது திருச்சபை எருசலேம் திருச்சபை. இந்த எருசலேம் திருச்சபை ஊக்கமாக ஜெபிக்கிற சபை. ஏனென்றால் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம படித்தோம். அவர்கள் ஜெபத்தினால் பலனை மேற்கொண்டாங்க. ஜெபத்தினால் தேவனுடைய உறவை அவர்கள் வலுப்படுத்தினார்கள், ஆழப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, ஜெபத்தினால் பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தார். ஸோ நமது திருச்சபை இன்றைக்கு ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் சிந்தித்தோம் பெராயா திருச்சபை. இந்த பெராயா திருச்சபை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த சபை, சரியான உபதேசத்தை அறிந்த சபை. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்தார்கள். இப்போ வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து அதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்ததால் அந்த சபையார் எப்படி அழைக்கப்பட்டாங்க? நற்குணசாலிகள். இன்றைக்கு நீங்களும் நானும் நற்குணசாலிகள் அப்படின்னு அழைக்கப்படணும்னா தேவ வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையினுடைய குணாதிசயத்தை நம்ம படித்தோம். ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட தேவ வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த திருச்சபை நமக்கு நல்ல ஒரு உதாரணமாக சபை. இன்றைக்கு எத்தனை திருச்சபையில் வேத ஆராய்ச்சி கூட்டம் நடக்குது? அப்படி நடந்தால் எத்தனை பேர் வராங்க? ஜெப கூட்டம் எத்தனை பேர் இடத்துல இருக்கு? அப்படி ஜெபம் வச்சால் எத்தனை பேர்? 2 பேர். ஜெபம் கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர். இப்போ பல வருஷங்களாச்சு போகிறதே இல்லை அந்த 2-3 பேர். அப்போ பாருங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்முடைய சபைகளில் ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். மூன்றாவது நாம் சிந்தித்தோம் தெசலோனிக்கே திருச்சபை. அது முன்மாதிரியான ஜீவியமுடைய சபை. எதற்கு? தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்பதற்கு, விசுவாசத்தினுடைய அந்த கிரியைக்கு, அன்பின் பிரயாசத்திற்கு, நம்பிக்கையின் பொறுமைக்கு. நான்காவது ஒரு திருச்சபை கொலோசே திருச்சபை. இந்த சபை அன்பினால் அறியப்பட்டது. மற்ற சகோதரர்களோடு தங்கள் அன்பை காண்பித்தார். இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கிற திருச்சபை, நம் சபை இந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது நாம் சிந்தித்தோம் ஊழியத்திற்கு உதாரத்துவமாக கொடுத்த சபை இந்த மக்கதோனியா நாட்டு சபை. அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது, கொடிய தரித்திரம். அதில் நீங்கள் படித்தா உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கே இல்லை, கொடிய தரித்திரம். ஆனாலும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுத்தார்கள், தாங்கினார்கள். அப்ப நீங்களே அதற்கான பதில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் ஆதி திருச்சபைகள் நல்ல வெற்றியின் பாதையில் போச்சு அப்படின்னா இந்த கேரக்டர்லாம் அவங்களுக்கு இருந்தது. இன்றைக்கு நமது சபைகளில் கொஞ்சம் குறைவு. அதனால ஆதி திருச்சபைகளை நாம் ஒப்பிட்டு இன்றைக்கு நமது சபை அப்படிப்பட்ட சபையாக இருக்கும்போது நாம் வெற்றியின் பாதைக்கு நேராக போகலாம். அடுத்து கடைசியாக சிந்தித்தோம் ரோமாபுரி திருச்சபை. இந்த திருச்சபை விசுவாசத்தினால் அறியப்பட்ட சபை. அவர்களுக்கு இருந்த விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானது. ஸோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இன்றைக்கு நாம் சார்ந்திருக்கிற சபையில் இந்த ஆதி திருச்சபையை போல நாமும் உற்சாகமாய் ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக, வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக,
எல்லா காரியங்களிலும் முன்மாதிரி உள்ளவர்களாக, அன்பினால் அறியப்பட்டவர்களாக, உபத்திரவம், பாடுகள், அப்புறம் சோர்வுகள் இல்லாத சூழ்நிலையில் மத்தியிலும் அதிகமாய் ஊழியங்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடியவர்களாக, நாம் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடியவர்களாக நமது சபையை மாற்றுவோம், நம் வாழ்வை மாற்றுவோம். ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி. இந்த சபையாருக்கும் சபையினுடைய ஊழியர் மூப்பர்கள் யாவருக்கும் என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஆமேன்.